ஃபஜ்ர் தொழுகை தொழுது கொண்டிருந்த பாலஸ்தீன அப்பாவிகள் மீது படு பயங்கரமான 2 பங்கர் பஸ்டர் பாம்களை போட்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். தொழுகையில் ஒரு 250க்கு மேற்பட்டவர்கள் பங்கெடுத்த நிலையில உடனடியாக 100 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படியான அழிவுகளை நாம் இந்த யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து பார்த்து கொண்டே வருகிறோம். வல்ல ரஹ்மான் போதுமானவன், அந்த மக்களை அவன் கைவிட மாட்டான். நம்ம என்ன நினைச்சாலும் அரபு நாடுகள் இதை பார்க்காதா என்றால் கண்டிப்பாக பார்க்காது. OIC என்கிற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக சவுதி அரேபியாவிலே கூடிய நேரத்தில் இந்த இஸ்ரேலுக்கு எதிராக எந்த விதமான தாக்குதல்களையும் நடத்தக்கூடாது, அப்படி ஈரான் நடத்தினால் கூட அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்களும் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஈரான் தாக்கினால் தாக்கியது என்று புரிந்து கொள்ள முடியுமே தவிர தாக்கும் என்று அறுதியிட்டு நம்ப முடியாத ஒரு நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. ஏன்னா மசூத் பெசக்ஷியனுடைய தெரிவு என்பது ஆயத்துல்லா அலி காமனிக்கு கட்டுப்படாத ஒரு தெரிவு என்பதும் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக இன்றோடு 309வது நாளாக காசாங்கிற ஒரு நிலப்பரப்பில் ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்று வருகிறது. உலக வரலாற்றில் நாம் இதுவரைக்கும் எதுவெல்லாம் வரலாறுகளாக கேட்டிருப்போமோ அதுவெல்லாம் நிஜமாக பார்க்கிற வகையில் அந்த யுத்தம் நடைபெற்று வருவதை நாம் தினம்தோறும் அவதானிக்க முடியும். இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் 40,000 பேர் கொல்லப்பட்டு இதுவரைக்கும் 92,000க்கு மேற்பட்டவர்கள் உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த யுத்தம் நிற்காதா, இந்த யுத்தம் நிற்பதற்கு எந்த வழியும் இல்லையா என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படாதா என்கிற கேள்விகளும் தொடர்ந்து எழும்பி வரும். எப்பொழுதெல்லாம் ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை நோக்கி காசா நகருவதற்கு தலைப்படுகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தின் உத்தரவுக்கு அமைய காசாவிலே ஒரு படு பயங்கரமான கொலைக்களம் உருவாக்கப்படும். நேற்று இரவு, அதாவது இன்றைக்கு காலை வெடிகிற போது ஃபஜ்ர் தொழுகை தொழுது கொண்டிருந்த பாலஸ்தீன அப்பாவிகள் மீது படு பயங்கரமான 2 பங்கர் பஸ்டர் பாம்களை போட்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அந்த ஒவ்வொரு குண்டுகளும் சுமார் 2000 கிலோ வெடிமருந்துகளை சுமந்து வருகிற குண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய அநியாய தயாரிப்பாக இருக்கக்கூடிய இந்த குண்டுகள் தான் இன்றைக்கு பாடசாலை மீது போடப்பட்டது. பாடசாலையில் தங்கியிருந்த அகதிகள் தொழுகைக்காக ஃபஜ்ர் தொழுகையில் பங்கெடுத்த போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் நம்மால ஜீரணிக்க முடியலை, தாங்க முடியலை. ஏன்னா இன்றைக்கு 10 மாதங்களாக இந்த அநியாயத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தொழுகைக்காக போகிறார்கள், நாடு முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் அவர்கள் தங்களுடைய இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையில் தளராமல் அதிலும் ஃபஜ்ர் தொழுகை தொழுவதற்கு எழும்பி செல்கிறார்கள். தொழுகையில் பங்கெடுக்கிற நேரம்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அல் தபீன் பாடசாலை மீதான தாக்குதலில் தொழுகையில் ஒரு 250க்கு மேற்பட்டவர்கள் பங்கெடுத்த நிலையில உடனடியாக 100 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அல் ஜசீராவினுடைய அரபு ஆங்கில பக்கங்கள்ல நீங்க அதை லைவ் டெலிகாஸ்டாக பார்க்க முடியும். சில காட்சிகளை நம்ம பார்க்கவே முடியாது. இந்த பகுதிகள் கூட உங்களுக்கு பிளேயர் பண்ணித்தான் காட்டப்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல் ஜசீராவே இதை மறைத்து தான் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அல் ஜசீராவில் போய் கூட இதை வெளிப்படையாக பார்க்க முடியாது. ஏன்னா இரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 35 சகோதரர்களுடைய உடல்கள் துண்டு துண்டாக தூக்க முடியலை எங்களால், அப்படி பிஞ்சு வருகுது அப்படின்னு சொல்லி, கலண்டு வருகுது என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ரெட் கிரசன்ட் சொசைட்டி செம்பறை சங்கத்தினுடைய சகோதரர்கள் அழுது கொண்டு புலம்புகிற காட்சிகளையும் அதே அல் ஜசீரா ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அநியாயம் இன்றைக்கு அதிகாலையிலேயே நடந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். எல்லாம் நன்றாக சாப்பிடுகிறோம், நன்றாக இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை ஒப்பீட்டளவில் மிகச்சிறப்பாக இருக்கிறது என்கிற நிலையில் இந்த மக்களுக்கான நம்முடைய பிரார்த்தனை மட்டும்தான் நம்மால் செய்யவும் முடியும். அதை தாண்டி எதுவும் நம்மால் செய்யவும் முடியாது. இஸ்லாம் நமக்குரிய அனுமதியை தரவும் இல்லை.
கண்டிப்பாக அந்த மக்களுக்கு 5 நேர தொழுகைகளில் பிரார்த்தனை செய்யுங்கள். குனூத்து நாசிலாவை தயவு செய்து ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கும். இந்த பின்னால் பார்க்குற காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, எதுவுமே பார்க்க முடியலை. மருத்துவமனைகளில் கால்கள் துண்டாகி இருக்கக்கூடிய காட்சிகள், தலைகள் தனியாகவும் உடல் தனியாகவும் இருக்கக்கூடிய காட்சிகள் என்று அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் அப்படியே உள்ளத்தை பிழிஞ்சி எடுக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. இவ்வளவு ஒரு கொடூரத்தை, அநியாயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகள் தான் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. நம்ம என்ன நினைச்சாலும் அரபு நாடுகள் இதை பார்க்காதா என்றால் கண்டிப்பாக பார்க்காது. OIC என்கிற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக சவுதி அரேபியாவிலே கூடிய நேரத்தில் இந்த இஸ்ரேலுக்கு எதிராக எந்த விதமான தாக்குதல்களையும் நடத்தக்கூடாது, அப்படி ஈரான் நடத்தினால் கூட அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்களும் முடிவெடுத்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஈரானை பொறுத்தவரையில் நாங்கள் இந்தாதாக்குவோம் அந்தாதாக்குவோம், இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் என்கிறார்களே தவிர அவர்களும் இதுவரைக்கும் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கவில்லை என்பதை தாண்டி நாங்கள் இவ்வளவு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறோங்கிற காட்சி வரைக்கும் அவர்கள் காட்டினாலும் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் என்பவர் கடந்த காலங்களில் முழுவதுமாக அமெரிக்க ஆதரவாளராக, மேற்குடைய ஆதரவாளராக இருந்தவர் என்பது அனைவருக்கும் தெரியும். தற்போது ஈரானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவும் இக்கட்டுமே என்னன்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய ஷியாக்களுடைய மதகுருவாக இருக்கிற ஆயத்துல்லா அலி ஹாமனியை பொறுத்தவரையில் அவர் இஸ்ரேல் மீது யுத்தம் தொடுக்க வேண்டும், பழி வாங்க வேண்டும், ஹனியாவினுடைய கொலைக்கு பழி தீர்க்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் சிகப்பு கொடியை ஏற்றிட்டோம்னெல்லாம் அவங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டால், மசூத் பெசக்ஷியனை பொறுத்தவரையில் எப்படியாவது இதை தாண்டி சென்று விட வேண்டும், இஸ்ரேலோடு எந்த விதமான தாக்குதலுக்கோ எந்த விதமான சண்டைக்கோ போகக்கூடாது, பேரளவுக்கு நம்முடைய கடமையை ஆற்றிக்கொண்டு போக வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அவர் ஒரு மேற்கு ஆதரவாளர் என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த செய்திகள் ஊடாக நம்ம தெளிவாக உணரவும் முடிகிறது. எனவே ஈரான் தாக்கினால் தாக்கியது என்று புரிந்து கொள்ள முடியுமே தவிர தாக்கும் என்று அறுதியிட்டு நம்ப முடியாத ஒரு நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. ஏன்னா மசூத் பெசக்ஷியனுடைய தெரிவு என்பது ஆயத்துல்லா அலி ஹாமனிக்கு கட்டுப்படாத ஒரு தெரிவு என்பதும் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. இப்படி அவர்களுடைய நிலை அப்படி இருக்கும் போது ஹிஸ்புல்லாக்கள் நேற்று தனியாக அவங்க ரெட் ஃபிளாகை ஏற்றி இருக்கிறாங்க. என்னன்னா அவர்களுக்கு என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் இனிமேல் ஈரானை நம்புவதில் பலனில்லை என்கிற ஒரு டாத் அவர்களுக்கு உண்டாகி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுடைய தாக்குதலும் இதுவரைக்கும் பதிலடி தாக்குதல்களாக எங்கும் வரவில்லை. இந்த மாதிரியான நேரத்தில் தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் முடிந்த வரைக்கும் தங்களுடைய மக்களை பாதுகாக்க, தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக தொடர்ந்து போராடி வரக்கூடிய நிலையில் தான் இன்றைய தினம் அல்தபீன் பாடசாலையில் இந்த பாரிய குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது. அஜ்ர் தொழுகையில் தக்பீரிலே இருந்த நம்முடைய புல்கொடி உறவுகள் இன்றைக்கு மண்ணறையை அடைந்திருக்கிறார்கள். உடல்கள் கலண்டு துண்டு துண்டுகளாக வருகிற அளவுக்கு எரித்து போயிருக்கிறது. சில குழந்தைகளுடைய உடல் அவயவங்களை கண்டறிய முடியவில்லை. யாருடைய பிள்ளைங்கிற அடையாளம் தெரியல என்றெல்லாம் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய செய்திகள், அதிகாரிகளே கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைகள், அல் ஜசீராவினுடைய அரபு பத்திரிகையாளர்கள் அழுது புலம்பக்கூடிய நிலைகள் எல்லாம் இன்றைய தினம் பதிவாகி இருக்கிறது. 10 மாதங்களை கடந்தும் இதை நிறுத்த முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரியதொரு கவலையான ஒரு நிகழ்வாக தொடர்ந்து மாறி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அல்தபீன் பாடசாலைகளில் ஃபஜ்ர் தொழுகை நடத்தியவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் ஒரே நேரத்தில் வடக்கு காசா, நார்த் காசாவில் இருக்கக்கூடிய ஜபாலியா பகுதிகளில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் நடத்திய தாக்குதல்களில் ஒரே நேரத்தில் அங்கு 15 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி மத்திய காசா, சென்ட்ரல் காசா பகுதிகளில் தைர் அல் பலா என்கிற அகதி முகாம் பகுதிகளில் அல் மஸ்ரா
பள்ளிவாசலுக்கு அருகாமையில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கூடாரத்துக்குள் இருந்த 3 குழந்தைகள் உட்பட 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி சென்ட்ரல் காசாவினுடைய நுசைராத் அகதிகள் முகாமில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் அங்கும் குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற மேலதிக தகவல்களும் இன்றைக்கு நம்ம மதிய நேரத்தை அடைகிறதுக்கு உள்ளாகவே வந்து சேர்ந்திருக்கிற சோகமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் சீஸ்ஃபயரை கொண்டு வரப்போறோம், யுத்த நிறுத்தத்தை கொண்டு வரப்போறோம் என்று சொல்லுகிற அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகளும் தொடர்ந்தும் அரபு நாட்டு அடிமைகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அரபு நாட்டு அரபிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிற ஒரு விவகாரமாக இருக்கிற நேரத்தில் தான் இன்றைய தினம் 3.5 பில்லியன் US டாலர்கள், அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான ராணுவ உதவிகளையும் நாங்கள் இஸ்ரேலுக்கு வழங்க இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது அமெரிக்கா. ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்படுறாங்க, குழந்தைகள் பச்சிலம் பிள்ளைகள் துண்டு துண்டாக வெடித்து சிதறுகிறது. அந்த நேரத்தில் நாங்கள் 3.5 பில்லியன் US டாலர்கள் பெறுமதியான ராணுவ உதவிகளையும் இஸ்ரேலுக்கு கொடுக்கிறோம் என்று அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு மன திமிரு பிடித்த, எவ்வளவு பெரிய கர்வம் பிடித்த, இந்த மக்களை மனிதர்களாக அல்ல ஒரு அகிரிணை பொருட்களாக கூட பார்க்காத ஒரு நிலையாகத்தான் இது இருக்கிறது. உக்ரைனிலே மரணிப்பவர்களை மனிதர்களாகவும் காசாவிலே மரணிப்பவர்களை மனிதர்கள் என்கிற பட்டியலில் கூட வைக்காத இந்த மேற்குலகத்தின் பார்வைக்கு ஒத்தூதி கொண்டிருக்கிறது அத்தனை அரபு நாடுகளும் அத்தனை மத்திய கிழக்கு நாடுகளும் என்பதுதான் மிக வருத்தத்திற்குரியது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் துஆ மாத்திரம்தான், பிரார்த்தனை மாத்திரம்தான். துஆஉ முகுல் இபாதா என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல பிரார்த்தனை என்பது இபாதத்துக்களுடைய தலை மூலம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் கையேந்த மறந்து விடாதீர்கள். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகைகளிலும் நீங்க அசருக்கு பிறகு இதை பார்த்தீங்கன்னா தயவு செய்து மகரிபு தொழுகையில குனூத்துன் நாசிலாவில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். மகரிபுக்கு பிறகு இதை பார்க்கிறீங்கன்னா தயவு செய்து இஷா தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், சுஜூதிலே மன்றாடி கேளுங்கள். உங்களுக்கு தெரிந்த மொழியில் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்திக்க முடியும். மொழிகளை கற்றுத்தந்தவன் இறைவன், அவனுக்கு அத்தனை மொழிகளும் தெரியும் என்பது நாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படை. எனவே தமிழ், ஆங்கிலம், சிங்களம், உருது, மலையாளம் எந்த மொழி உங்களுக்கு தெரிந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்புங்கள், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேளுங்கள். இந்த மக்களுக்கு விடிவு வர வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதை தாண்டி நாமும் ஒன்றும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. இப்படியான அழிவுகளை நாம் இந்த யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து பார்த்து கொண்டே வருகிறோம். வல்ல ரஹ்மான் போதுமானவன், அந்த மக்களை அவன் கைவிட மாட்டான். எது எப்படி போனாலும் ஜனநாயக ரீதியில் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் ஏற்கனவே சொன்னதை போல பொத்துவில் முதல் ஏராவூர் வரையான பாலஸ்தீன விடுதலை பேரணியினுடைய நேரம், இடம் ஆகியவற்றை அறிவிக்க இருக்கிறோம். கண்டிப்பாக கிழக்கு மக்கள் தயாராகுங்கள். எந்த ஊர்ல எல்லாம் வந்து இந்த பேரணியிலே பங்கெடுக்க முடியுமோ அத்தனை பேரும் வந்து பங்கெடுக்க தயாராகுங்கள். நம்முடைய உறவுகள் அங்கே மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள், நாசாக்களாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஷஹீதுகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. முழு ஊரும் அளிக்கப்பட்டிருக்கிறது. கட்சி பேதங்களை மறப்போம், இனமத குல பேதங்களை மறப்போம், இயக்க பேதங்களை மறப்போம். இதனையும் மறந்து இஸ்லாமியர்களாக, மனிதநேயம் மிக்கவர்களாக காசா மக்களுக்காக வீதியில் இறங்குவதற்கு தயாராகுங்கள். இன்றைய தினம் அதற்குரிய நேரங்களையும் அறிவிக்க இருக்கிறோம். காசா மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.